ஹலோ, அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி இங்கே லீவு நாள். அதால் இன்றைக்கி நாங்கள் லீவ் என்றால் சில எங்களுக்கு வீட்டுக்கிட்ட ஒரு இடம் ஒன்று இருக்குங்க நெதர்லாண்டில். அந்த இடத்துல பிள்ளைகளோட வந்து விளையாடுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த 2 பேரும் அங்கே விளையாடி கொண்டிக்கணும். அப்படிப்பட்ட லொக்கேஷன் என்று பாருங்க. ஃபுல்லாக அந்த இப்போ இன்னும் இன்றைக்கு கொஞ்சம் வெதர் அவ்வளோ சரியில்லை, கொஞ்சம் குளிர் இருக்குது. இப்போ அப்படியும் வாரக்கிழமை நல்ல வெதர். ஸோ அப்படியான வெதரான டைமில் இங்கே வந்து எல்லோரும் வந்து நல்ல வெயில் அடிக்கல. இதில் எல்லோரும் வந்து இருந்து நல்ல வடிவாக வெள்ளைக்காரர், இங்கே இந்த நாட்டுக்காரர், நெதர்லாண்ட்ஸ்காரர், எங்களை போல் வெளிநாட்டு வடிவாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இடம் உண்டு. ஸோ அந்த இயற்கை வந்து மிகவும் அழகாக இருக்காது. அவங்களுக்கு ஒரு காண்பிப்போம் வந்து இங்கே ஃபுல்லாக மண் தான், எல்லாமே ஃபுல்லாக மண் இது பண்ணி இது அவங்க இயற்கை இது கண்டு வடிவ காலமையில் வந்து இந்த இதில் ஒழுங்கு பண்ணுறவர்கள் வந்து இது கண்டு இஞ்சத்தை முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறாக்கள் அதுகளை வடிவாக எல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி யாராவது எதுவும் சாப்பிட்டு கீழே போட்டிருந்தால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி பாருங்க. யாராவது என்னத்தையும் யூஸ் பண்ணினா அதுகளை எல்லாம் கொண்டு போடுறதுக்குண்டெல்லாம் இடங்களை வச்சிருக்கணும். ஸோ அப்படியான ஒரு மிகவும் அழகான ஒரு நல்ல அழகான இயற்கையை பொருந்தின ஒரு இடம் உண்டு. ஸோ அன்றைக்கு லீவ் வந்தபடியாக பிள்ளைகளோட வந்து இருக்கா உங்களுக்கு ஒருக்கா காண்பிப்போம். ஆண்டவருடைய படைப்புகளை பார்க்கின்ற வழியில் அது மிகவும் சுத்தமானது. தேவனுடைய ஒவ்வொரு படைப்புகளும் இந்த இயற்கையை பார்க்கின்ற வேளையில் அவ்வளோ அழகான மரங்கள், எங்களோட நாடுகள் எல்லாம் எங்களோட நாடுகள் அளவுக்கு பரவாயில்லை. ஆனால் இப்போ இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த மரங்கள் இந்த பெருமதி தெரியாமல் அதிலெல்லாம் கண்ட பாட்டுக்கெல்லாம் வெட்டி அதில் எல்லாத்தையும் அகற்றுறது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் எத்தனையோ வருஷத்து மரங்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த இடங்களில் வந்து நீங்கள் நல்ல வெயிலான காலங்களில் வந்து இதில் இருக்கைகளில் நல்ல சூப்பராக இருக்கும். அப்படி அவ்வளோ க்ளீன். இப்போ இந்த நாடுகளில் விசேஷமான காரியங்கள் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே நாய் வளர்த்தா கூட நாய்களெல்லாம் வந்து சும்மா கண்ட மாட்டுக்கு அப்படி இப்படியெல்லாம் விட்டுட்டு அதுகள ஊத்தைகளை கண்ட இடங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு இஸ் நாட் அலவுட். அதுக்கெல்லாம் வந்து இடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்களுக்கு ரோட்டில் கொண்டு போய்க்கல சில சமயங்களில் அதுகளை ஏதாவது டாய்லெட் அப்படி போனால் கூட அதுகளை அந்த ஓனர் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது கண்டு போடுவது கண்டு கூட கண்ட இடங்கள் வச்சிருக்கணும். ஸோ அதுகளில் கொண்டே தான் போட வேணும். ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோ மண் மட்டமும் இந்த நிலங்களெல்லாம் அவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு மரங்கள் அவ்வளவு முந்தைய அது போன வருஷமெல்லாம் இங்கே இந்த இதில் ஒரு தண்ணி மாதிரி இருக்குது. இதுக்குள்ள பிள்ளைகள் வந்து சும்மா இறங்கி விளாட்ற வகை. ஆனால் எங்கட பிள்ளைகளை நாம் விடுறதில்லை. ஆனால் அவர்கள் வந்து இந்த இதுகளுக்குள்ளே தங்கக்கூடாண்டு போட் போட்டிருக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஜஸ்ட் காட்டுவோம்ண்டு எடுத்த நான். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது வந்து நெதர்லாண்டில், லிவிங் இன் நெதர்லாண்ட் ஆல்மோஸ்ட் 22 years. ஸோ உங்களுக்கு இந்த இடங்களில் பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஏதாவது ஷோட்டிஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்குன்னு சொன்னால் இந்த டஸ்ட்பின்களே போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறார்கள். இதுதான் இந்த வெளிநாடுகளில் இருக்கிற மிகவும் ஒரு அழகான சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை எங்களோட நாடுகள் எல்லாம் வர்றது சான்ஸே இல்லை. ஓரளவுக்கு முயற்சி செய்து வந்தோன்று இருந்தாலும் இதுகள் வந்து அவ்வளவு நல்ல அழகான முறையில் இந்த நாடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பரப்பராக இருக்கின்றது உங்களுக்கு வடிவாக தெரியுதோ தெரியலை. அவ்வளவு மிகவும் அழகாக துப்புரவாக, அதான் இங்கே மிகவும் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் என்னென்னு சொன்னால் அவ்வளோ துப்புரவு. ஸோ இந்த மரங்கள் நிலவுக்குள்ள தான் நாங்கள் கூடுதலாக வந்து இருக்கிறபடியே கணக்கு அப்படியே போகுது. உள்ளுக்குள்ளே மானுகள் விட்டுருக்கணும், அது கரகாலமாக இருக்குது.
ஸோ அதுகளும் சில அங்கே வெறும் கொள்ளும். ஸோ இது நெதர்லாண்டில் நாங்கள் இருக்கிற சிட்டிக்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு இயற்கை அழகான ஒரு இடம் உண்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டுவோம் வந்து ஸோ ஜஸ்ட் எடுத்து நான் அப்புறம் இந்த இதே ஒரு காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ நமக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. மரங்களை பாருங்க, அப்படியான மரங்கள் அப்படியெல்லாம் இருக்குண்டு. இந்த அப்படி இந்த காடு மாதிரி தான். ஆனால் உள்ளுக்கு எந்த தொங்கலுக்கும் போகலாம். இது இன்னொரு இடம் இருக்குது, நான் முடிஞ்ச இன்னொரு நாளை காட்டுறேன். அதில் வந்து இந்த கிளைம் பண்ணக்கூடிய மாதிரியான கிளைம் பண்ணக்கூடிய சிஸ்டம் மாதிரிலாம் வச்சிருக்கணும். ஸோ அது இங்கே ஒரு பக்கத்து வெயில் அடிக்கிறபடியாக உங்களுக்கு வழியாக எல்லாம் தெரியுதோ தெரியலை. ஸோ அதுதான். ஸோ ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த அழகான ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனை உங்களுக்கு காட்டுவோம் வந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துருக்க போட்டு காட்ட வேண்டும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, மே காட் பிளஸ் யூ. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ் யூ.